அம்மா, அரவிந்த பாவை, மாமா, நான் உன்னை எங்கெல்லாம் தேடிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ இங்கு கொல்லையில் துணி உலர்த்தி கொண்டிருக்கிறாய். ஏன் மாமா, பெருமாளுக்கு அமுது சேர்க்கவில்லையா? நான் கொண்டு வந்ததில் ஏதேனும் குறை இருந்ததா என்ன? அதெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா. நீ பெருமாள் தீர்த்தம் வாங்கிக் கொள்ள உள்ளே வருவாயோ என்று காத்து கொண்டிருந்தேன். வந்திருக்க வேண்டும். அதற்குள் துணிகளை உலர்த்த வேண்டுமே என்று அவசரத்தில் இங்கு வந்துவிட்டேன். என்னம்மா அப்படி பார்க்கிறாய்? ஒன்றுமில்லை மாமா, தாங்கள் சற்று இளைத்து விட்டீர்கள். என்னம்மா செய்வது? தேசாந்திரம் செல்வதென்றால் அனைத்தையும் அனுசரித்துதானே செல்ல வேண்டும். ஊன் உறக்கமெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியுமா? ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? நான் தான் உங்கள் பேரன் ஈஸ்வர முனிக்கு தளிகை செய்யும் பக்குவத்தை செவ்வனே கற்பித்து அனுப்பினேனே. அவன் அதை செவ்வனே செய்து தரவில்லையா? அவனை குறை சொல்வது தவறம்மா. ஏதோ இருக்கும் பொருட்களை வைத்துக்கொண்டு தன்னால் முடிந்ததை அவன் செய்துதான் போட்டான். என்னதான் இருந்தாலும் அகத்து தளிகை போல் வருமா? நம் ஊரில் கிடைக்கும் காய்கறிகளும் தானியங்களும் வடநாட்டில் கிடைக்குமா என்ன? சிலதெல்லாம் கிடைக்காதுதான். ஆகையால் தான் அவரைக்காய் கறி அமுதும் புடலங்காய் கூட்டும் பண்ணியிருக்கிறேன்.